ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, செக்ஷன் கண்ட்ரோலர். ஓகே, ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டேட்ல நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம், இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இண்டிகேட்டிவ் நோட்டீஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 27/6/2026ல. இப்ப இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குன்னா 15/7/2026. இன்னையில இருந்து நீங்க செக்ஷன் கண்ட்ரோலருக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா 14/8/2026 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. கரெக்டா 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மந்த்துக்குள்ள நீங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருங்க. ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க 16/8/2026. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த கரெக்ஷன் விண்டோ வந்து 17/8/2026ல இருந்து 26/8/2026 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். அப்ளை பண்ணும்போது சிக்னேச்சர் சரியா அப்லோட் பண்ணல, இல்ல ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு பதிலா ஜென்ரல்னு அப்ளை பண்ணிட்டேன், இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது பண்றதுக்கு கரெக்ஷன் விண்டோல நீங்க சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எதையுமே என்ன பண்ண முடியாது, கரெக்ஷன் விண்டோல வந்து மாடிஃபை பண்ண முடியாது. Dates during which eligible candidates must provided their scribe details. PWBD ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஸ்கிரைப் டீடைல்ஸ் என்ட்ரு பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 27/8/2026ல இருந்து 31/8/2026 வரைக்கும். ஓகே, ஓகே. இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். இதுக்கான இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 35,400. இது போக அலோவன்சஸ் எல்லாமே ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 70,000க்கு மேலேயே இதுல சேலரி வந்துரும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 8 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 33 வயசு. இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓவராலா எவ்வளோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 119 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏஜ் லிமிட் வச்சு நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தெளிவா இதுல வந்து டேட் ஆஃப் பர்த் வச்சு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா மினிமம் 20, மேக்ஸிமம் 33 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். யூஆருக்கு பாத்தீங்கன்னா 2/7/1993 தான் பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. இப்ப 2/7/1993க்கு முன்னாடி பிறந்திருந்தாங்க, 92 91லயே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு 33 வயசை தாண்டி இருக்கும். ஓகேவா? அதே ஓபிசி பாத்தீங்கன்னா 2/7/1990க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. எஸ்சி எஸ்டி பாத்தீங்கன்னா 2/7/1988க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்ல வச்சு நீங்க கரெக்டா பாத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 20 சொல்லியிருக்காங்க. 1/7/2006. ஓகேவா? ஸோ இதுக்கு அப்புறமா பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ 2006 அப்படின்னா 2007லயோ 2008லயோ பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 20 வயசு ஆகியிருக்காது. ஓகே, இப்போ இது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் நான் சொன்னேன் இல்லையா, மினிமம் 20, மேக்ஸிமம் 33 வயசு சொன்னேன். ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுனால 36 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, அதனால 38 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் பாத்தீங்கன்னா உங்க சர்வீஸ்ல இருந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் யூஆருக்கு கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசிக்கு 6 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டிக்கு 8 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஆல்ரெடி நீங்க வந்து ரயில்வேல குரூப் டி போஸ்டோ இல்லனா குரூப் சி போஸ்ட்லயோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஆல்ரெடி இப்ப குரூப் டில நீங்க ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க யூஆர் ஆர் இடபிள்யூஎஸ், ஓகே, யூஆர்ல வரீங்கன்னா 40 வயசு வரைக்கும் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு எழுதிக்கலாம். ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்னா 43 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 45 வயசு வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் இருப்பீங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ மினிமம் 20, மேக்ஸிமம் 33 அப்படின்னா நீங்க பிடபிள்யூபிடி யூஆர் அப்படின்னா 43 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே பிடபிள்யூபிடி ஓபிசி அப்படின்னா 46 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? அதே பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி அப்படின்னா 48 வயசு வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி. பிடபிள்யூபிடினா யாருன்னா பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க.
மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விமன் கேண்டிடேட் ஹூ ஆர் டிவோர்ஸ்டு இல்ல ஜுடிஷியலி செப்பரேட்டடா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க யூஆர்னா 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம், ஓபிசினா 38, எஸ்சி எஸ்டினா 40 வயசு வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா கேண்டிடேட் மஸ்ட் ஆல்ரெடி ஹேவ் த மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் prescribed in the Zen from recognized board or university or institute for submission of online application. Those awaiting result of final examination of the prescribed minimum qualification should not apply. ஓகேவா? ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் இப்பதான் ஃபைனல் இயருக்கு வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா? நீங்க ஃபைனல் இயர் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஃபைனல் இயர் முடிச்சு ரிசல்ட் வந்துருச்சுனாலே நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். அப்ப டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஓகே. எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்ளை பண்றதுக்கு. சோ யாருக்கெல்லாம் என்ன ஃபீஸ் அப்படின்னு பாருங்க. ஃபார் ஆல் கேண்டிடேட் எக்ஸப்ட் த ஃபீஸ் கன்செஷன் கேட்டகரிஸ் மென்ஷன் பிலோ சீரியல் நம்பர் 2. இந்த சீரியல் நம்பர் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸோ இவங்க எல்லாருக்கும், அது போக எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸ், பிடபிள்யூபிடி, ஸோ இந்த கேட்டகரியில வர்றவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் பாத்தீங்கன்னா 250 ரூபா தான் ஃபீஸ். ஓகேவா? இந்த 250 ரூபாயும் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா இந்த எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாம் ஜஸ்ட் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்க பே பண்ணிருக்க 250 ரூபாய உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இவங்க போக ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருப்பாங்க? ஜென்ரல்ல வரக்கூடிய மென்னு பிளஸ் ஓபிசில வரக்கூடிய மென்னு, இவங்க 2 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ அப்படின்னா நீங்க சிபிடி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல 400 ரூபாய உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும். இது ஆன்லைன்ல தான் நடக்கும். இதுக்கு நெகட்டிவ் மார்க் எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே சைக்கோ டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இல்லைன்னா சிபேட்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாம் இந்த சிபேட் வச்சு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ டிவிக்கு அப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா சிபேட் வந்து நடக்கும். அதுக்கப்புறமா டிவி அண்ட் மெடிக்கல் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டோட்டலா எத்தனை மார்க்குக்கு நடக்கும் அப்படின்னா 100 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடக்கும். டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரம் டைம், 120 நிமிஷம் டைம் வந்து கொடுப்பாங்க. நெகட்டிவ் மார்க் பாத்தீங்கன்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க். ரயில்வேல எப்பவுமே நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 தான். ஒரு கொஸ்டின் ராங்கா போட்டீங்க அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ்ல 1/3 மார்க் வந்து போயிடும். அப்ப இந்த சிபிடில என்னென்ன சிலபஸ்லாம் நான் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிபிடிக்கு வந்து உங்களுக்கு அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி, அதாவது மேக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. ஸோ இதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா நம்பர் சிஸ்டம்ல இருந்து கொஸ்டின் வரும். ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், ஆவரேஜ், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், டைம், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், பவர் அண்ட் ஒர்க், அல்ஜிப்ரா, லீனியர் ஈக்குவேஷன், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஜாமெட்ரி, ஏரியா அண்ட் வால்யூம், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கான டாபிக்ஸ். இப்ப டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா மல்டி சோர்ஸ் டேட்டா அனாலிசிஸ், அதாவது டிஏ இருக்கும் இல்லையா, டேபிள் வச்சோ பை சார்ட் வச்சோ இல்ல பார் சார்ட் வச்சோ கேட்பாங்க இல்லையா, ஒரு டேபிள் கொடுத்துட்டு அந்த டேட்டால இருந்து ஆவரேஜ் கண்டுபிடிங்க, இல்லைன்னா டோட்டல் என்னன்னு கண்டுபிடிங்க, இல்லைன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டேட்டா இன்டர்பிரேஷன் வரும். ஓகே. டேட்டா அனாலிசிஸ், எக்ஸாமினேஷன் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் டிராயிங் ஃப்ரம் டெக்ஸ்ட், டேபுலர் டேட்டா வரும். அதுல சார்ட் வச்சு வரும், கிராஃப் வச்சு வரும், பை சார்ட், பார் சார்ட், இந்த மாதிரி இல்லைன்னா வென் டயகிராம் வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே. இது வந்து அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி. அடுத்து லாஜிக்கல் கேப்பபிலிட்டில இருந்து கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்ல சிலாஜிசம், கிளாக், பைனரி லாஜிக், கேலண்டர், அசம்ஷன், பிளட் ரிலேஷன், ஃபேமிலி ட்ரீ, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அது போக பசில்ஸ்லயும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் ரெண்டாவது இதுல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா இங்கிலீஷ்ல நமக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆர்சி and questions would be given in English language from any subject on history, society, literature, science, environment, current affair னு எதுல இருந்தனாலும் அந்த ஆர்சி வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த ஆர்சியில எதை பத்தி பேசுறோம், ஆத்தர் என்ன சொல்ல வராரு, இதோட மீனிங் என்னங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே.
அடுத்து மென்டல் ரீசனிங். இதுல வந்து அனாலஜில இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சீரிஸ் கம்ப்ளீஷன் வரும். அது லெட்டர் சீரிஸும் வரலாம், நம்பர் சீரிஸும் வரலாம், இல்ல ஃபிகர் சீரிஸும் வரலாம். அதுக்கப்புறம் கோடிங் டிகோடிங்ல இருந்து கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, இந்த சிலபஸ் எல்லாம் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியல, கையில மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் பயப்படவே வேண்டாம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்னைக்கு ஈவினிங்ல இருந்து நீங்க வந்து செக்ஷன் கண்ட்ரோலருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கான கிளாஸஸ் வந்துரும், பிடிஎஃப் வந்துரும், வீக்லி பிளான் கொடுத்துருவோம், வீக்லி டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரமும் பிளானை முடிக்க நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், வீக்லி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப சொன்னதுதான் சிபிடியோட சிலபஸ். இப்ப இதுக்கு எக்ஸாம் டைம் பாத்தீங்கன்னா 120 நிமிஷம். இதுல அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டில இருந்து 60 கொஸ்டினும், லாஜிக்கல் கேப்பபிலிட்டில இருந்து 20 கொஸ்டின், மென்டல் ரீசனிங்ல இருந்து 20 கொஸ்டின், டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க இந்த ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எதுவுமே படிக்க வேண்டாம். ஜஸ்ட் மேக்ஸ், ரீசனிங் தான் கொஞ்சம் சிலபஸ் வந்து வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கவர் பண்ணிருவோம். ஓகேவா? சோ அதுல இருக்கிறத மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் பெர்சன்டேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது நமக்கு தேவையில்ல. ஓகேவா? ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் விட அதிகமான மார்க் வாங்கணும். வேகன்சி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 119 தான். எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து வேகன்சி 119 தான். கட் ஆஃப் வந்து கண்டிப்பா ஹையா இருக்கும். 100 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா 85 to 90 வரைக்குமே கட் ஆஃப் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த ரேஞ்சில தான் கட் ஆஃப் இருக்கும். கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த 90 மார்க் ஸ்கோர் பண்றதெல்லாம் ஈஸி தான். இவ்வளவுதான் சிலபஸ். ரொம்பலாம் படிக்க வேண்டாம். மேக்ஸ், ரீசனிங்க கொஞ்சம் எலாபரேட்டா படிக்க போறீங்க. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா. அடுத்து இதுல கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிபேட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க. கேண்டிடேட்ஸ் ஈக்குவல் டு 8 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். இப்போ 119 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்களா? அப்ப இதுல 8 டைம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பேரை சிபேட்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா 960 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு 950 பேர் கிட்ட என்ன பண்ணுவாங்க, சிபேட்டுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கோ அதை பொறுத்து ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 950 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சிபேட்டுக்கு வந்து எடுப்பாங்க. ஓகே, தே shall be shortlisted based on their performance in CBT. Such candidates should produce the vision certificate. ஓகேவா? ஏன்னா இதுக்கு வந்து ஹை ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப முக்கியம். செக்ஷன் கண்ட்ரோலருக்கு A2 ஸ்டாண்டர்ட் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்டே நீங்க என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஹை ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணி டிவி போயிட்டு மெடிக்கல்ல கண்டிப்பா ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். இதுக்கு அப்புறம் வேற ஸ்டேஷன் மாஸ்டருக்கு, ஏஎல்பிக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஹை ஸ்டாண்டர்ட் வந்து ஸ்ட்ரிக்டா தான் பார்ப்பாங்க. ஓகேவா? சோ அதனால ஃபர்ஸ்டே நமக்கு வந்து அந்த ஹை ஸ்டாண்டர்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? A2 ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரிட்டன் எக்ஸாம் எல்லாமே நல்லா பண்ணி சிபேட் எல்லாமே நல்லா பண்ணிட்டு ஃபைனலா மெடிக்கல்ல வந்து நம்ம எப்படினாலும் உள்ள போயிடலாம் அப்படின்னு போக முடியாது. மெடிக்கல் வந்து ஸ்ட்ரிக்டா தான் நடக்கும். அதனால அவங்க சொல்ற எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பாத்துருங்க. ஓகேவா? விஷன் சர்டிபிகேட் வந்து நீங்க என்ன பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா? the CBAT shall have questions and answer option only in இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய சிபிடி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம். ஆனா இந்த சிபேட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இங்கிலீஷ்ல எழுதணும், இல்லைன்னா ஹிந்தியில வந்து நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, மெரிட் லிஸ்ட் will be drawn only from amongst the candidates qualifying CBAT. 70% weightage for the marks obtained in CBT, 30% weightage in CBAT. உங்களோட ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்க ரிட்டன் எக்ஸாமோட 70% பிளஸ் சிபேட்டோட 30% எடுத்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த சிபேட்டும் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுலயும் நீங்க வந்து கரெக்டா சிபேட்லயும் அந்த ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலா உங்களை வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்து அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. டிகிரி சர்டிபிகேட் கொடுத்துருப்போம், ஓபிசி சர்டிபிகேட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி எல்லாமே நம்ம தான் எக்ஸாம் எழுத போயிருக்கோமா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம கிட்ட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கா, நம்ம சொன்ன மாதிரி நம்ம கம்யூனிட்டி அதாவது ஓபிசினா ஓபிசி, எஸ்சினா எஸ்சி, எஸ்டினா எஸ்டி, இதுல தான் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோமாங்கிற எல்லாத்தையுமே டிவில வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா டிவி முடிஞ்சதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அன்னைக்கே உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஓகேவா? டிவிக்கு அடுத்து உடனே ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் நடக்கும். அந்த மெடிக்கல்ல வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்றது உங்களோட ஐ தான். ஓகேவா? சோ ஃபுல்லாவே தரோவா செக் பண்ணுவாங்க. மெடிக்கல் செக்அப் வந்து நடக்கும். ஓகே, அது ஒரு நாள்ல முடியும், சில பேருக்கு 2 நாள்ல, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகும். 2 நாள் 3 நாள் வரைக்குமே மெடிக்கலும்
டிவியும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபைனலா இந்த டிவி மெடிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ட்ரைனிங் முடிஞ்சது வந்து அப்பாயின்மெண்ட் வந்து குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இப்ப சிம்பிளா சொல்லப்போனா இந்த எக்ஸாம் இந்த செக்ஷன் கண்ட்ரோலர் அப்ளை பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகே. ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த வருஷம் 119 வேக்கன்சி வந்திருக்கு. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஒரு சிபேட் வந்து இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 100 மார்க்குக்குங்கிறதுனால உங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 90 டார்கெட்டா நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸோ எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஸ்பீட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். மேத்ஸ்ல இருக்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் பார்த்துட்டு ஸ்பீட இம்ப்ரூவ் பண்ணிட்டு, அதே மாதிரி ரீசனிங்லயும் அவங்க குடுத்திருக்க டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு, ஸ்பீட இம்ப்ரூவ் பண்ணிட்டு கரெக்ட்டா டெஸ்ட் எடுத்தீங்கனாலே போதும். இதுல வந்து 90 எடுத்துறலாம். ஓகேவா? ஸோ 90 தான் டார்கெட் வைக்கணும். இந்த 60 கட் ஆஃப் இருக்குமா? 70 இருக்குமா? இது பயமுறுத்துறதுக்கு சொல்லல. ஏன்னா 119 வந்து வேக்கன்சி எல்லா ஆர்ஆர்பியும் சேர்த்து சொல்லியிருக்காங்கன்னா, கட் ஆஃப் வந்து 90 கிட்ட இருக்கும். ஓகேவா? அதனால அதுக்கு தகுந்த மாரி வெறித்தனமா படிங்க. ஓகேவா? ஸோ இங்க நீங்க படிக்கிறது வந்து இந்த சிலபஸ் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இது எப்பவுமே நீங்க அந்த 90 டார்கெட் வைக்கணும். இந்த எக்ஸாமுக்குன்னு தான் இல்ல. இதுல வேக்கன்சி கம்மியா இருக்கிறதுனால தான் 90 வைக்க சொல்றேன்னு இல்ல. வேக்கன்சி அதிகமா இருந்தாலுமே நான் டாப்பரா செலக்ட் ஆவேன்னு 90 வந்து என்ன வச்சுக்கணும். டார்கெட்டா வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ இதுதான் செக்ஷன் கண்ட்ரோலர் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த செக்ஷன் கண்ட்ரோலரோட நோட்டிபிகேஷன் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு அப்ளை பண்ண போறேன் மேடம். எனக்கு வந்து கையில மெட்டீரியல் எதுவுமே இல்ல. இப்பதான் நான் பிகினர். நான் எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்னு வரக்கூடிய எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். இதோட ஃபீஸ் வந்து 2499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். எக்ஸாமுக்கு தேவையான ஃபுல் சிலபஸுமே உங்களுக்கு இதுல வந்து கவர் பண்ணிருவோம். சிலபஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு வீக்லி பிளான் வந்து குடுத்துருவோம். இந்த பிளான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, சோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெட்னஸ்டேவா, ஓகேவா? சோ இன்னையில இருந்து நாம வந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். கரெக்ட்டா இந்த வீக்லி பிளான ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, எக்ஸாமுக்கு பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். ஏன்னா இந்த சிலபஸ் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு, டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணணும். இந்த 3 ஸ்டெப்ப ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிரலாம். சோ இது எல்லாமே கரெக்ட்டான கைடன்ஸ்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் இதுக்கு அடுத்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட்ல உங்களுக்கு அடுத்த என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன், ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வர்றதுனால, நாம வந்து நம்ம ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா, நீங்க 1499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு நான் டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப செக்ஷன் கண்ட்ரோலருக்கு நீங்க வந்து ஆல் இன் ஒன்ல மட்டும் ஜாயின் பண்ணா போதுமானது. ஏன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வரக்கூடியது மேத்ஸும், ரீசனிங்கும் மட்டும் தான். ஓகேவா? இப்போ கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் மத்த ரயில்வேயா இருக்கட்டும், எஸ்எஸ்சில வேற எக்ஸாம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு, அதுக்கு டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 799 லைஃப் டைம் வேலிடிட்டி. 1 இயர் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இதுக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்க்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு லாஸ்ட் மினிட்ல நான் 2500 சயின்ஸ் கொஸ்டினும் படிக்கணும். கடைசி நடந்த குரூப் டில கேட்ட சயின்ஸ் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும். 101 ஷிஃப்ட்டோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 101 ஷிஃப்ட்டுக்கான பிடிஎஃப் பிளஸ் இதுக்கான டெஸ்ட் வந்து குடுத்துருவோம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப குரூப் டிக்கு நான் லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து இன்னைக்கு நைட்டு 12:00 ஓட க்ளோஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம எஸ்டர்டேவே இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம். சோ ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க.
கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து காண்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.